காலை வணக்கம். நேயர்கள் இணைந்திருப்பது சாமந்தி எஃப்எம் இணைய வழி வானொலி. நான் ராஜ்கபூர். இன்னைக்கு ஒரு அருமையான தகவலோடு நான் வந்திருக்கேன். என்ன தகவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இன்றைய நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் காலையில எழுந்ததுமே நம்ம இந்த ஸ்கூல் நேரங்கள்ல குழந்தைகளுக்கு எப்படி பரபரப்பா எந்திரிச்சு அப்படியே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, ரெடி பண்ணி அவங்கள அனுப்பிச்சுவாங்க. இப்ப காலையில ஸ்கூலுக்கு அனுப்புற வீடை பத்தின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு போர்க்களம் மாதிரி அப்படியே காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். காலையில எழுந்திரிச்சோன்னா பரபரன்னு நினைப்பாங்க. சாப்பாடு செய்வாங்க. அந்த குழந்தைய தூங்கிட்டு இருக்கோம், அந்த குழந்தைய என்ன செய்வாங்க, எழுப்புவாங்க. ஸோ எழுந்த உடனே அவங்கள என்ன செய்வாங்க, அந்த டைம் கரெக்டா இருக்கும், அந்த வேன் போறதுக்கு கரெக்டா இருக்கும், அந்த ஸ்கூலுக்கான டைம் கரெக்டா இருக்கும். ஸோ இப்படியான ஒரு சூழல்ல என்ன செய்வாங்க, வேக வேகமா எழுந்திருச்சு அந்த குழந்தைய பாத்ரூம்ல கொண்டு போய் நிப்பாட்டி அவங்களுக்கு அதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணியோ அதை குளிக்க ஊத்தியோ ரெடி பண்ணிட்டு அப்புறமா ட்ரெஸ் போட்டுட்டு வேக வேகமா என்ன செய்வாங்க, காலையில சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமே இருக்காது அந்த இடங்கள்ல. பெரும்பாலான இடங்கள்ல, சில இடங்கள்ல கொடுப்பாங்க. காலை உணவு அப்படிங்கிறது அந்த முக்கியத்துவம் கொடுக்காம என்ன செய்வாங்க, காலையில ஒரு பிஸ்கட் எடுத்து என்ன செய்வாங்க, ஒரு பாலையோ அல்லது டீயவோ கொடுத்து என்ன செய்வாங்க, அதுல டிப் பண்ணி அப்படி சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சிருவாங்க, 2 பிஸ்கட்டோ 4 பிஸ்கட்டோ சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. சோ இது பெரும்பாலான குழந்தைகள் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம். அதே போலவே ஆண்களுமே என்ன செய்யறாங்க, காலையில என்ன செய்யற வேலைக்கு நாங்க போயிடணும் அப்படிங்கறதுக்காக என்ன செய்வாங்க, எழுந்திரிச்சதுமே டக்குன்னு டீ ஒண்ணு குடிப்பாங்க இல்லையா, உடனே சாப்பாடு சாப்பிட முடியாது அப்படிங்கறதுக்காக என்ன செய்வாங்க, சரி ஏதோ பிஸ்கட் இருக்கோ, இல்ல அது கூட இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க, வெளியே கிளம்பி போயிடுவாங்க. போயிட்டு என்ன செய்வாங்க, மதிய நேரம் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இடையில ஒரு டீயோ ஒரு வடையவோ அப்படியே சாப்பிட்டுக்குருவாங்க. ஸோ இப்படிதான் ஒரு ஆண்களுடைய நிலைமை அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களும் என்ன செய்வாங்க, வீட்டுல இருந்து ரெடி பண்ணக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடியவங்க அல்லது வீட்டுல வேலை செய்யக்கூடியவங்க பாத்தீங்கன்னா, காலையில பரபரப்பா எல்லாரையும் கிளப்பிட்டு ஹஸ்பண்டையோ அண்ணனோ தம்பியவோ குழந்தையவோ ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு, ஸோ அவங்க என்ன செய்வாங்க, அடுத்த கட்டமா என்ன செய்வாங்க, ஓய்வுக்கான நேரம் இருக்காது இல்லையா, ஸோ அவங்க என்ன செய்வாங்க, முதல்ல மதியத்துக்கான சாப்பாடு வேலையை என்ன செய்வாங்க, ரெடி பண்ணுவாங்க. சோ இப்படிதான் நம்மளுடைய காலை நேர பரபரப்பு வாழ்க்கை அப்படிங்கறது போயிட்டு இருக்கு. ஆனா பெரும்பாலான குடும்பங்கள்ல இந்த காலை உணவு அப்படிங்கறது ஒரு பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கிறதே இல்ல. காலை உணவு தானே, அது பாட்டுல போயிட்டு போகுது, அடுத்து மதியம் வந்துருச்சு, சோ மதியம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் என்ன செய்வாங்க, கடந்து போயிருவாங்க. ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, இந்த காலை உணவுக்கு அதுக்குன்னு ஒரு எக்ஸஸா நம்ம செலவழிக்கணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களும் சில பேர் இருப்பாங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா, காலையில இது ஒரு சிரமமான விஷயம், காலையில சாப்பிட்ற இதுன்றது செய்யறது அப்படிங்கறது ஒரு சிரமமான விஷயமா அப்படி பார்ப்பாங்க. சோ பலரும் பலவிதமான ஒரு எண்ணங்கள் அப்படிங்கிறது இருக்கலாம், ஒரு சூழ்நிலை இருக்கலாம். சோ யாரையும் நம்ம தவறு சொல்றதுக்காக நம்ம இந்த விஷயத்தை நம்ம சொல்லல. காலை உணவு அப்படிங்கிறது ரொம்ப 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 மகத்தான உணவு அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலை உணவு தவிர்க்கிறது மூலமா நிறைய ப்ராப்ளம் அப்படிங்கிறது வருமா. சோ இந்த காலை உணவை நம்ம தவிர்க்காம எடுத்துக்கிறணும். அப்படி தவிர்த்தோம்னா என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும், என்ன பிரச்சனையை நம்ம சந்திப்போம் அப்படிங்கறதான் இன்னைக்கான தலைப்பா நம்ம பேச இருக்கிறோம். இது பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் மேல்மட்டமா தெரியறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறை நடைமுறைகளை எளிமையா நம்ம மாத்திக்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி உதவும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்க. இது சாமந்தி எஃப்எம்.